மாதம் இருமுறையாவது இங்கு வந்து அவரை பார்த்து சென்றிருக்க வேண்டும். அடியேன் வந்து பார்க்காததற்காக பெரியப்பா நிச்சயம் வருத்தப்பட்டிருப்பார். இல்லை கோவிந்தா, நீ வந்து பார்க்காததற்காக உன் பெரியப்பா வருந்தவில்லை. உனக்கு ஒன்று சொல்கிறேன். முன்பு நாம் திருப்புட்குழி பாடசாலையில் சென்று சேரப்போகிறோம் என்றும் காஞ்சியில் தங்கித்தான் பாடம் பயிலப் போகிறோம் என்றும் நிச்சயமானதும் என் தாயார் முதலில் சம்மதிக்கவே இல்லை. சில நாட்கள் பிரிவதையே அம்மாவால் ஆரம்பத்தில் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அப்பாவிற்கோ நம் கல்வியில்தான் ஆர்வம் அதிகம் இருந்தது. பிரிந்து சென்று படித்தாலும் நன்கு புரிந்து படித்து அனைவரும் பெரிதும் போற்றும் வித்வான்களாக நாம் வரவேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்பட்டார். கல்விக்காக திருப்புட்குழியிலேயே தங்கும்படி நேரிட்டு நாம் அகத்திற்கு வர முடியாமல் போய்விட்டாலும் அதற்காக அவர் பெரிதளவும் வருந்தியதே இல்லை. அவ்வகையில் நீ வந்து உன் பெரியப்பாவை பார்க்காததால் அவருக்கு நிச்சயம் வருத்தம் இருந்திருக்காது. ஆனால் உன்னை எண்ணி வேறு ஒரு காரணத்திற்காக அவர் மிகவும் வருத்தப்பட்டார். உன் பெரியப்பா அடியேனுக்கு பலவாறாக இருந்துள்ளார். தகப்பனாராக, பல நேரங்களில் துணை நின்று காக்கும் சகோதரனாக, சில நேரங்களில் உற்ற தோழனாக, இப்படியெல்லாம் அடியேனிடம் பழகுவார். அடியேனை பொறுத்தவரை அவர் என் தகப்பனார், அதே சமயத்தில் என் ஆசானும் ஆவார். அதன்படி அவர் அடியேனின் முகவாட்டத்தைக் கண்டு காரணம் கேட்டபோது அடியேனால் அதற்குரிய விளக்கத்தை அவரிடம் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. யாதவ பிரகாச சுவாமிகளின் தத்துவத்தால் ஈர்க்கப்பட்டு நம் சம்பிரதாயத்தை விட்டு நீ விலகிப் போனதை உன் பெரியப்பாவிடம் தெரிவித்து விட்டேன். நீ இப்போது அதிர்ச்சியாகிறாயே, இதைப்போல் பல மடங்கு அதிர்ச்சிக்கு அவர் உள்ளானார். நீ மற்றொரு விஷயத்தை அறிந்தால் மிகவும் வருத்தப்படுவாய். முந்தைய நாள் அவர் அடியேனிடம் தனிமையில் பல விஷயங்களை பேசினார். என் நிலையிலும் அம்மாவை கைவிட்டு விடாதே, என்மேல் அவளுக்கு பாசம் அதிகம் என்றும் இன்னும் பலரிடம் அடியேனுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்றும் பலபடியாக அறிவுரை கூறினார். அதில் முக்கியமாக உன்னை பற்றியும் சில விஷயங்களை அடியேனிடம் பரிமாறினார். சம்பிரதாய விஷயங்களில் உன்னுடைய மனமாற்றங்கள் உண்மைதானா? கோவிந்தனா இப்படி மாறிவிட்டான் என்று பலவாறு கேட்டு ஆதங்கப்பட்டார். பிறகு அடியேனிடம் என் நிலையிலும் உன்னை கைவிட்டுவிடக்கூடாது என்றும் நிச்சயம் ஒரு நாள் உன் குழப்ப நிலை நீங்கி நம் சம்பிரதாயத்திற்கு திரும்பி வருவாய் என்றும் அதற்கான முயற்சிகளை அடியேனை எடுக்கும்படி வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். அடியேனும் சீக்கிரமே உன்னை பழையபடி வைணவ சித்தாந்தத்தில் நிலைநிறுத்தி அவர் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்று ஆறுதல் சொன்னேன். ஆனால் அது நடைபெறாமலும் அதை அவர் காணாமலும் இந்த உலகை விட்டு சென்று விட்டார். கோவிந்தா, உன்னிடம் இப்போது ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறேன், இனி உன்னை எவ்விதத்திலும் கட்டுப்படுத்த மாட்டேன். உன் வழியில் குறுக்கிடவும் மாட்டேன். ஆனால் ஒன்று, சம்பிரதாயத்தில் மிகுந்த ஊக்கத்துடனும் நம்மிடம் அதே எதிர்பார்ப்புடனும் இருந்த உன் பெரியப்பாவின் ஆத்மா நீ எப்போது மனத்தால் ஆழ்ந்து விரும்பி வைணவ சித்தாந்தத்தில் ஈடுபடுகிறாயோ அப்போதுதான் திருப்தி அடையும். உன் பெரியப்பாவின் மனக்குறையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நீ நினைத்தால் உன்னிடம் மாற்றம் ஏற்பட வேண்டும். அதில் மட்டும் எந்த மாற்றமும் இல்லை. அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். வருகிறேன். நீ கூறுவது போல் எந்த வேலையும் செய்யாமல் சதா சர்வகாலமும் ஓய்விலேயே இருந்தால் 1000 ஆண்டு காலம் வாழ முடியுமா? அப்பா, அப்பா, அம்மா!
ஏன் வெகு நேரமாக இங்கேயே அமர்ந்திருக்கிறாய்? அம்மா, இங்கே இருக்கும் ஒவ்வொரு பொருளும் அப்பாவின் நினைவலைகள். தினமும் அவர் உடுத்தும் மடிவேஷ்டி, அன்றாடம் செய்யும் அனுஷ்டானங்களுக்கு அவர் உபயோகித்த பஞ்சபாத்திரங்கள், இறுதி நாட்கள் வரை அவர் உபயோகித்த பொருட்கள், அடியேனுடைய தாத்தா கொடுத்துச் சென்றவை அவை. அப்பா எழுதிய இந்த உரைகள், பாஷ்யங்கள், விளக்கங்கள் இவையெல்லாம் காலத்துக்கும் அழியாத பொக்கிஷங்கள். சொல்லப்போனால் இதுதான் அவர் அடியேனுக்கு விட்டுச் சென்ற மிகப்பெரிய அழியாத சொத்து. இதைத்தான் நாம் கட்டிக்காக்க வேண்டும். அம்மா, உன் வேதனை, வருத்தமெல்லாம் எனக்கு புரிகிறது. 2 தினங்களாக உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் ஒரு விரக்திதான் தெரிகிறது. பொதுவாக துயரத்தில் இருப்பவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். அந்த கண்ணீர்தான் மனச்சுமையை குறைக்கும். ஆனால் உன் கண்களிலிருந்தோ கண்ணீர் கசியவில்லை. அம்மா, எதையும் மனதில் பூட்டி வைக்காதே. அது உன் உடலை பாதிக்கும். கண்ணீர் மூலமாக உன் மனச்சுமையை இறக்கி வைத்துவிடு. அழுதுவிடு அம்மா, அழுதுவிடு, அழுதுவிடு. நான் எதற்கு அழ வேண்டும்? நீ சொன்ன அனைத்தும் என்னுள் இருக்கிறது. சோகம், வேதனை, விரக்தி, வலி, ரணம் எல்லாமே உள்ளது. ஆனால் நீ நினைப்பது போல் நான் எதையும் மனதில் பூட்டி வைக்கவில்லை. அவர் உயிர் பிரிந்திருக்கலாம், ஆனால் உன் அப்பா என்றும் என்னுடன் தான் இருக்கிறார். என் ஒவ்வொரு அசைவிலும் நான் அவரை காண்கிறேன். அவர் என்னோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். பிறகு நான் ஏன் அழ வேண்டும்? என் பாணிக்கிரக நாளிலிருந்து இறுதி வரை அவரின் எல்லா செயல்களையும் அசைவுகளையும் அறிந்தவள் நான். அதனால் அவரை பிரிந்த ஒரு எண்ணமே இப்பொழுது எனக்கு எழவில்லை. சம்பிரதாயத்தின் காரணமாக வேண்டுமானால் தோற்றத்திலும் உடையிலும் எனக்கு மாறுதல் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் மனதளவில் எனக்குள் எந்த மாற்றமும் இல்லை. ஈருடல் ஓர் உயிர் என்று சொல்வார்களே, அப்படி வாழ்ந்தவர்கள் நாங்கள். அதனால் பிரிவு என்ற உணர்வே எனக்கு எழவில்லை. மொத்தத்தில் எல்லாமே மாயை என்று பரிபூர்ணமாக தெரிந்து கொண்டு விட்டேன். அதுதான் கண்களிலிருந்து கண்ணீர் கசியவில்லை. உன் அப்பா என்றும் என்னுடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் ராமானுஜா. ஆனால் ஒன்று, நான் உன் அப்பாவை புரிந்து வைத்திருந்த அளவிற்கு அவர் என்னை புரிந்து வைத்திருந்தாரா என்பது எனக்கு தெரியவில்லை. அம்மா, அப்பா காலமாவதற்கு முன்தினம் அடியேனிடம் வெகுநேரம் அளவலாவிக் கொண்டிருந்தார். ஒருவேளை தன் காலம் முடியப் போகிறது என்று அவருக்கு தெரிந்துவிட்டதோ என்னவோ. அன்று உன்னை பற்றி மிகவும் உயர்வாக, மிகவும் சிலாகித்து பேசிக் கொண்டிருந்தார். உனக்கு அவர் மீதும் இந்த குடும்பத்தின் மீதும் உள்ள பற்று, பாசம், அதை பற்றி விரிவாக சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போது நீ பேசுவதை கேட்கும்போது உன்னுடைய விவேகமும் முதிர்ச்சியும் அடியேனை பிரமிக்க வைக்கிறது. பெண்களுக்கு புரிதல் குறைவு என்ற பரவலான எண்ணத்தை மாற்றி அமைப்பது போல் உன் எண்ணங்களும் கருத்துக்களும் உள்ளது. எல்லாம் காலம் கற்றுத்தரும் பாடம். இனி நீதான் உன் மனதை திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நானோ அகத்திலேயே அடைந்திருப்பவள். நீயோ இந்த பரந்த உலகத்திற்கு ஆற்ற வேண்டிய பல பொறுப்புகளை சுமந்திருப்பவன். அப்பாவின் மறைவால் நீ துவண்டு விடாதே. சம்ஸ்காரங்கள் முடிந்த பின் மீண்டும் பாடசாலைக்கு சென்று படிப்பை முடித்துவிடு. அதைத்தான் உன் அப்பாவும் விரும்புவார். அவர் உடல் நலம் குன்றிருந்த போது கூட அவர் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். அதனால் அவர் கனவை, லட்சியத்தை, ஆசையை நிறைவேற்றுவதுதான் உன் தலையாய கடமையாக இருக்க வேண்டும். திருமலை நம்பி மாமாவிடம் கலந்து ஆலோசித்து மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கலாம். அம்மா, அடியேன் உனக்கு ஆறுதல் கூறலாம் என்று வந்தேன். ஆனால் நீயோ அடியேனுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையிலும் அடுத்த பொறுப்பை நினைவு கூறும் வகையிலும் பேசிவிட்டாய். இது நாள் வரை அடியேன் பார்த்து வைத்திருந்த அம்மா வேறு, ஆனால் இப்போது பார்க்கும் அம்மா வேறு. உன்னுள் இருக்கும் வேறு ஒரு பரிமாணத்தை இன்றுதான் அடியேன் பார்க்கிறேன். அப்பாவுக்கு நிறைய கோவில் பொறுப்புகள் இருந்தது. அதை பரிபூர்ணமாக முடிக்கவில்லையே என்ற வருத்தமும் அவருள் இருந்தது. அதை யார் மூலமாவது உன் வழிகாட்டலின் கீழ்
திறம்பட செய்துவிடு. அதுதான் நீ அவருக்கு செய்யும் முதல் கடமை. உள்ளுக்குள் கவலைகள் குடிகொண்டிருந்தாலும் அதை மற்றவர்களிடம் வெளிக்காட்டாத உன் பக்குவம் அடியேனுக்கு பெரும் நிம்மதியை தருகிறதம்மா. இதுவே அடியேனுக்கு போதும் அம்மா. கவலைப்படாதீர்கள் அம்மா. அதற்கான ஏற்பாடுகளை இன்றே செய்து விடுகிறேன். என்ன கோவிந்தா, இங்கு வந்து தனியாக அமர்ந்திருக்கிறாய்? உன் அம்மா கொண்டு வந்த மோரையும் பருகாமல் இருக்கிறாய்? வேண்டுமென்றால் நீங்கள் பிறகுங்கள். உங்களுக்குத்தான் எல்லாமே பிடிக்குமே. உண்பதற்குண்டான நேரம் காலம் எதுவுமே கிடையாது. நிறுத்து கோவிந்தா. நான் உன்னை பற்றி பேசினால் நீ என்னை பற்றி பேசுகிறாய். ஏன் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்டால் அதற்கு பதில் சொல். வேறு என்ன செய்வது? பெரியப்பா காலமாகி சில தினங்கள் ஆகிவிட்டது. எத்தனை நாளுக்குத்தான் நான் இப்படியே அகத்திற்குள் அடைந்து கிடப்பது? எங்காவது வெளியே சென்று வருகிறேன் என்றால் அம்மா அனுமதிக்க மாட்டேன் என்கிறார். வேறெங்கும் செல்ல முடியவில்லை என்றால் என்ன? அதற்காக தனியாகத்தான் அமர்ந்திருக்க வேண்டுமா? ஏன், நானும் அம்மாவும் இருக்கிறோமே, எங்களிடம் பேசலாமே. எப்பொழுது பார்த்தாலும் முகத்தை என்று வைத்துக்கொண்டு என்ன வந்துவிட்டது உனக்கு? எனக்கு ஒன்றுமில்லை. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். இல்லை, நீ சரியாக இல்லை. எதையோ பறிகொடுத்தவன் போல் இருக்கிறாய். ஆம், பெரியப்பாவை பறிகொடுத்து விட்டேன். முதலில் நானும் அப்படித்தான் நினைத்தேன். அந்த சோகத்தில்தான் நீயும் இப்படி இருக்கிறாய் என்று நினைத்தேன். அந்த சோகத்தை தாங்க முடியாமல் தான் அங்கிருந்து இங்கு வர வேண்டும் என்று தவித்தாயோ என்று எண்ணினேன். ஆனால் காரணம் அதுவல்ல என்பது இங்கு வந்த பிறகுதான் எனக்கு புரிந்தது. பெற்றவர்களிடம் எதையும் மறைக்காதே கோவிந்தா. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசு. உங்களிடம் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. உனக்கு எங்களிடம் பேச விஷயங்கள் இல்லாவிடினும் எனக்கு உன்னிடம் பேச நிறைய விஷயங்கள் இருக்கிறது. என்ன பேச போகிறீர்கள்? சமீப காலமாக உன் பேச்சு போக்கு எல்லாவற்றிலும் ஒரு மாறுதல் தெரிகிறது. முன்பெல்லாம் நீ ஸ்ரீபெரும்புதூர் போனால் எளிதில் திரும்ப மாட்டாய். பெரியம்மா பெரியம்மா என்று காந்திமதியையே சுற்றி வந்து கொண்டிருப்பாய். நேரம் போவது தெரியாமல் ராமானுஜனோடு அளவலாவிக் கொண்டிருப்பாய். கமலையுடன் விளையாடிக் கொண்டிருப்பாய். இன்னும் சொல்ல போனால் எங்களை விட நீதான் அவர்களோடு நெருக்கமாக இருப்பாய். அப்படி இருந்தவன் இப்பொழுது அங்கு இருக்க இருப்பு கொள்ளாமல் மதுரமங்கலம் செல்லலாம் என்று எதற்காக இங்கு வந்தாய்? பட்டும் படாமலும் நாங்கள் உட்பட எல்லோரிடமிருந்தும் விலகி விலகி செல்கிறாய். உனக்குள் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. என்னவென்று சொல் கோவிந்தா. இந்த பூமியில் பிறந்ததே பிரச்சனைதான். சாஸ்திரமே சொல்கிறதே. கோவிந்தா, சாஸ்திரத்தை பற்றி என்னிடம் சொல்லாதே. ஏதோ உன்னுடைய யாதவ பிரகாச சுவாமி ஒரு ஞானி, வேதாந்த சூத்திரத்தை கரைத்து குடித்தவர் என்பதால் ஆத்ம தத்துவத்தை பற்றி என்னிடம் போதிக்காதே. என்னுடைய தகப்பனாரும் பெரிய வேத வித்துதான். ஆத்ம ஞானத்தோடு சேர்த்து பகவத் ஞானத்தையும் அவர் எனக்கு போதித்திருக்கிறார். நீ இன்று பாடசாலையில் கற்றுக்கொள்வதை நாங்கள் வழி வழியாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். நானும் சாஸ்திரங்கள் அறிந்தவன்தான். நம் வம்சாவழி எப்படிப்பட்ட வம்சாவழி என்பது உனக்கு தெரியுமா? ஏதோ நான் சற்று அசட்டையாகவும் அலட்சியமாகவும் இருப்பதால் எனக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்து விடாதே. வேத சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் தெரிந்தவன்தான் உன் தந்தை. சாதாரண பரம்பரையை சார்ந்தவன் அல்ல நான். நம் பாரம்பரியத்தை வைத்துதான் உனக்கும் கீர்த்தி பெருமை எல்லாம். அதை நீ முதலில் புரிந்து கொள். என்ன கோவிந்தா, வைத்த மோர் அப்படியே இருக்கிறது. என்ன மோர் அருந்தவில்லையா? அப்பா எனக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். பால பாடம். உன் பிள்ளைக்கு இருக்கும் கேலியை கவனித்தாயா பெரிய பிராட்டி? இங்கே பார் கோவிந்தா, நீ யாதவ பிரகாச சுவாமிகளின் மாணவன் என்பதால் நம் முன்னோர்களின் பெருமையையும் புகழையும்
நீ மறந்து விடாதே. நான் எதையும் மறக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை. எனக்கு சற்று தனிமை தேவைப்படுகிறது, அவ்வளவுதான். என்ன கோவிந்தா இது புது பழக்கம்? தனிமை தனிமை என்று? உன் அப்பாவிற்கு உன்னை பற்றி தெரிந்ததை விட எனக்கு இன்னும் அதிகமாக தெரியும். ராமானுஜனுக்கும் உனக்கும் இடையே ஏதோ பிணக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை நீ மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அவன் எது சொன்னாலும் அதுதான் வேதவாக்கு என்று இருந்த நீ இப்பொழுது ராமானுஜனிடமிருந்தே விலகி இருக்கிறாய். பொதுவாக அவன் திருப்புட்குழியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு சென்றால் நீயும் அங்கேயே செல்ல விரும்புவாய். ஆனால் இப்பொழுதோ அவன் ஸ்ரீபெரும்புதூருக்கு சென்றாலும் நீ திருப்புட்குழியிலேயே தங்கி விடுகிறாய். ஏன் இந்த மாற்றம்? ஏதாவது ஏமாற்றமா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. யார் அப்படி சொன்னது? யாரும் சொல்ல வேண்டாம், நான் தான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேனே. துக்கத்திற்காக அங்கிருந்த நாட்கள் கூட ராமானுஜருடன் நீ சரியாக பேசவில்லை. விட்டேத்தியாகத்தானே இருந்தாய். அம்மா, பெரியப்பாவை இழந்த சுகத்தில் ராமானுஜர் அண்ணா இருக்கும் பொழுது நான் அவரிடம் என்ன பேச்சு கொடுக்க முடியும்? இது போன்ற நேரத்தில் தான் அதிகமாக பேச வேண்டும், ஆறுதல் அளிக்க வேண்டும். நீ பழைய கோவிந்தனாக இருந்தால் இப்படியெல்லாம் இருந்திருக்க மாட்டாய். முள்ளில் இருப்பது போல் இருந்தாய். எப்பொழுது அங்கிருந்து புறப்படலாம் என்று இருந்தாய். இதையெல்லாம் நான் அங்கேயே கவனித்து விட்டேன். ஆனால் அங்கு இதை பற்றி விவாதிக்க விரும்பவில்லை. நிச்சயமாக உனக்கும் ராமானுஜனுக்கும் இடையே ஏதோ பிரச்சனை இருக்கிறது. பெற்றவளிடமிருந்து அதை நீ மறைக்க முடியாது. இந்த ஆண்டு நிறைவுடன் உன்னை திருப்புட்குழியிலிருந்து இங்கேயே வரவழைத்துக் கொள்ளலாம் என இருக்கிறேன். என்னம்மா இப்படி சொல்கிறீர்கள்? என் குருநாதரிடமிருந்து நான் என்னவெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறேன் தெரியுமா? இன்னும் கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது தெரியுமா? பெரியப்பாவின் காரியங்கள் முடிந்த கையுடன் நான் திருப்புட்குழிக்கு செல்ல வேண்டும். அம்மா, அப்பா போய்விட்டார். நயன்தாரா போலீஸ் அதிகாரியாக, காதலியாக, விக்ரமின் மனைவியாக, ஹேக்கராக நிறைவான நடிப்பை தந்திருக்காங்க. இயக்குனர் ஆனந்த் சங்கர் எந்தவித லாஜிக்கையும் பார்க்காமல் ரசனையை மட்டுமே நம்பி இருமுகனை தந்து இனிமையாக்கியிருக்காங்க.